தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, நாசிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். இன்றைக்கு நீங்கள் மனுஷனை நம்பிக்கொண்டு இருக்கிறீர்கள். அநேக காரியங்கள் இந்த வேலையில் இந்த மனிதனிடத்தில் சென்றால் இந்த வேலை அவன் எனக்கு முடித்து கொடுப்பான், இந்த பிரபுவை இந்த அதிகாரிட்ட போன இந்த வேலை எனக்கு சுலபமாய் முடிந்துவிடும் என்று மனிதனை நம்பிக்கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறீர்களா? இதோ வேத வசனம் சொல்லுகிறது, சங்கீதத்தின் புஸ்தகம் 146வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, பிரபுக்களையும் ரட்சிக்கத்தக்க திராணி இல்லாத மனுஷனையும் நம்பாதியுங்கள், அவனுடைய ஆவி பெரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். மனிதன் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான்? நாளைக்கு ஜீவனோடு இருப்பது அது நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கையாக காணப்படுகிறது. அவனுடைய யோசனைகள் மறைக்கிற அந்நாளிலே எல்லாமே மறைந்து போகும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு மனிதனை நம்பிக்கொண்டு போய்கொண்டு இருக்கிறீர்களா? எல்லா காரியத்திலும் ஒரு தோல்வி காணப்படும். மனிதனை நம்பிக்கொண்டு இருந்தால் இதோ வேத வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். இன்றைக்கு எல்லா காரியத்திலும் யார் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டுமா? தேவன் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும். பாருங்க, வானத்தின் பூமியும் சிருஷ்டித்த தேவன் சதா காலங்களிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர் அவர் மாறாதவர். அவர் உங்களோடு கூட இருப்பார். எல்லா காரியத்தையும் அவர் உங்களுக்கு வாய்க்க செய்வார். இன்றைக்கு முழு நம்பிக்கை யார் மேல் இருக்க வேண்டும்? தேவன் மேல் இருக்க வேண்டும். வானத்தின் பூமியை படைத்த தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கும் பொழுது அவன் உன் பாதைகளை எல்லாவற்றையும் அவர் செவ்வையாக்குவார். எல்லா காரியத்திலும் ஒரு ஆசீர்வாதம் காணப்படும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.